ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்னென்னா ஏவும் பியும் 2 செட் எடுத்துக்கணும். ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி. ஏ வந்து பிக்கு சப்செட்டு. ஏவும் பியும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். ஏ இஸ் கால்ட் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறோன்னா அதை வந்து ஏ கண்டைன்டு இன் பி அப்படின்னு எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ வந்து 1 to 5ன்னு எடுத்திருக்காங்க. பி வந்து 1 2 3 4 5. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்களேன். பி வந்து பெருசு, ஏ சின்னது. ஆனால் அந்த 1 to 5 அப்படிங்கிற ஏவோட எலமெண்ட் எல்லாமே பிக்குள்ளே இருக்கும். பியை விட அது சின்னதாக இருக்கும். ஆனால் ஏல இருக்க எலமெண்ட் எல்லாமே பிக்குள்ளே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஏசிய சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம். ஸோ ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறப்ப ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். பி வந்து பெருசாக இருக்கணும், ஏ சின்னதாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏ வந்து ப்ராப்பர் சப்செட். ஓகேங்களா? இந்த சிம்பிள் வந்து என்னென்னா ஏ கண்டைன்டு இன் பி.